ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மை லிட்டில் பிரைட். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கான். அவன் சரியான பிளே பாய். அவன் பக்கத்தில் இருக்க பொண்ணையே டாவடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அந்த பக்கம் சகுனம் சரியில்லாமல் இப்படிக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சிடறான். அங்கே வர பொண்ணுங்க எல்லாத்தையுமே ஆன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். ஹீரோனை காமிக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஹீரோ கூப்பிடுறதுக்காண்டி வந்திருப்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. அதுக்கப்புறம் காரில் உட்காந்தும் அவன் ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டே வரான். இதனால ஹீரோன் அவனை திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. எல்லாருமே சந்தோஷமா வந்து ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோ அவங்க அம்மா கிட்ட இருந்து கேட்கறான், உண்மையாவே தாத்தாக்கு உடம்பு முடியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட தாத்தா ரெண்டு பேர்ட்டுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நாங்க வாரில் இருக்கும்போது ஹீரோட தாத்தாவும் நானும் ஒரு டீல் போட்டுக்கிட்டோம். எங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிறந்தது பையன் நாடி. நாங்க வந்து இதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. அதுக்கப்புறம் அவன் தம்பி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அட கிளவ, அவங்க டீலுக்கு நான் தான் பலிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிக்கிறா. ஹீரோ ஏதோ காமெடி பண்றான்னு நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு அந்த தாத்தா வந்து சொல்றாரு, நான் சீரியஸா பேசுறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஷாக் ஆயிடும். அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து சொல்றா, என்னாலலாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நான் இப்பதான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோ அவனோட காலேஜுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி வர சொல்றான். அதுக்கப்புறம் அவனுங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் மேரேஜ் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவனுங்க ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவனை போட்டு நல்லாவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்காண்டி ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோனும் அங்க வரா. அங்க ஒரு ஹேண்ட்ஸம் பையன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை எல்லாருமே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அவனை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோட தாத்தாவும் ஹீரோட அப்பாவும் ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காங்க போன்ல. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா ஹீரோவும் அவங்க அம்மாவும் உட்காந்து பிலிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பாவை கண்டுக்காம உட்காந்து அவங்க பாட்டுக்கு நல்ல ஆக்ஷன் பிலிமா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா இதான் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட காரை போய் அடிச்சு நொறுக்கி சட்னி ஆக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி பிலிம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாங்க, ஏதோ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா காரே டேமேஜ் ஆகி போய் நிற்கும். இப்படி சல்லியா நொறுக்கிட்டியப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிக்கிறான். நான் பாக்குறதுக்காண்டி ஹீரோ அவ ஸ்கூல் முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் அவன் ஃப்ரெண்டு வராங்க. வந்து இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த பக்கமா போவனா, நம்ம அங்கிட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பாக்குறா. பட் அவ ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்தோன்னு அடியே சண்டாலி என்ன எஸ்கேப் ஆக உரி மாதிரி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மூணு பேருமே உட்காந்து கேன்டீன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து சொல்றான், எனக்கு மேரேஜ்க்கு ஓகே, உனக்கு ஓகேனா நீ சொல்லு அப்படின்னு போது ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிரா. இதை கேட்டு அவ ஃப்ரெண்டு செம்மையா ஷாக் ஆயிரா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளம்பும் போது ஹீரோயின் வந்து யார்கிட்டயுமே இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி ஷாக்கா பேசிட்டு இருக்கா. ஹீரோனோட தாத்தாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹீரோன் வரது தெரிஞ்சோன்னா அவர் மயங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னா ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆகி கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு என்ன வயசாகுதுன்னு நீங்க மேரேஜ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எல்லாருமே வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோனோட தாத்தா கண் முழிச்சு ரெண்டு பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. அவர் லவ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு உண்மையாவே உடம்பு முடியாம போனோன்னு இதை பார்த்தோன்னே ஹீரோன் அழுதுகிட்டே நான் மேரேஜ்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் வீட்டில் உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து கேட்குறா, எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு தெரிஞ்சா ஸ்கூல்ல எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, உங்க பிரின்சிபல்ல தாத்தாக்கு நல்லாவே தெரியும், அவர்கிட்ட வந்து தாத்தாவை பேச சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்ல உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இவனை கிண்டல் பண்ணிட்டே இருக்கும்போது அட சண்டால பாவீங்களா, நீங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆடான்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இவனால எதுவுமே பண்ண முடியாம சேடா உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே மேரேஜுக்கு எல்லாமே வராங்க. ஹீரோயின் சோகமா கிளம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டும் வந்திருப்பா. அவகிட்ட ஹீரோன் வந்து நீ யார்கிட்டயுமே சொல்லிடாத என் மேரேஜ் பத்தி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அம்மாவும் வரும்போது அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோன் அம்மாவும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் ஆகுது. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க, ஹீரோனோட அம்மாவை தவிர. அதுக்கப்புறம் ஹீரோவும் பிக்னிக் போறதுக்காண்டி அவங்க அம்மாவுக்கு வந்து ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோன் சொல்றா, இங்க இருக்க பொக்கே எல்லாம் அழகா இருக்குமா, நான் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை குட்டி சாத்தனை இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றது மாதிரி அவங்க அம்மா திங்க் பண்றாங்க. ஹீரோன் ஏர்போர்ட்டுக்கு வராங்க. ஹீரோன் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னோன்னே சரி ஓகே சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஃபிளைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடுது. ஹீரோன் வராதனாடி ஹீரோ இறங்கலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்க உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோ என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சுட்டே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி இருக்க கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இன்னுமே கடுப்புல உட்காந்துருக்கான் ஹீரோ. நம்ம வீட்டு முன்னாலேயே நின்றுட்டு இருக்கா. வீட்டுக்குள்ள போகாம ஹீரோ ஹோட்டல் பால்கனில தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா ஃபிளைட்ல பார்த்தா அதே கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடுப்புல ரெஸ்ட் ரூம் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் வாட்டரை எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்தி விட்டுறான் ஹீரோ. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ பண்ண அதே பிளேஸ்க்கு தான் ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸும் ஸ்கூல் ட்ரிப்பு வந்திருப்பாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஹீரோவை பார்த்துட்டு நீ என்ன இங்க, ஹீரோன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஸ்டெப் வலிக்கு ஹீரோ அவன் மேலேயே வந்து விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஸ்டாஃப் வந்துட்டு பொண்ணுங்களை ஃபாலோ பண்றியாடா பாடி சோடான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான்.
ஹீரோன் அவள் ஸ்கூலுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அங்கே வரான். வந்துட்டு நீ ஸ்கூல் ட்ரிப் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே உட்காந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. ஹீரோன் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் அவுட்டிங்லாம் போகிறாங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு அந்த பையன் கேட்குறான், உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் தனக்கு மேரேஜ் ஆனதே மறைச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஓகே நம்ம இனி மட்டும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோனுக்கு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்டு தனியாக சுற்றிட்டு இருக்கான். ஹீரோ ஒரு லேடி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது பார்த்தா அது ஹீரோனோட ஸ்டாஃப் தான். அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்க்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து எங்க ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து தான் அந்த ஸ்டாஃப் வந்து இவன் திரும்பவும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எப்படியோ ஓடிடுறான். ஹீரோன் ஒரு பிளேஸ்ல படுத்திருக்கா. அதே பிளேஸ்க்கு ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. ஹீரோனோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு நம்ம பண்ணது ரொம்பவே தப்பா, ரொம்பவே சின்ன பொண்ணுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோன் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க தன்னை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சரிங் பேய் மாதிரியே நடந்து போயிட்டு இருக்கா. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு, பாரு யாரை பார்த்தாலும் எனக்கு என் பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோன் கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்திருப்பான். ஆனால் 2 தடி அங்கிள் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோன் அவ வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். குட்டி சாத்தா நீ இங்கே தான் சுற்றிட்டு இருக்கியா மாதிரி அவளை இழுத்துட்டு அங்கிட்டு போயிடுறான். 2 பேருமே ட்ரிப் போன மாதிரியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் கேட்குறாங்க எப்படி ட்ரிப் போச்சு அப்படின்னு போது ஹீரோ ரொம்ப பங்கமாக போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனை எல்லாரும் முன்னாடியுமே தூக்குறான். இந்த கணக்கிற என்னதான் சாப்பிடுவாளோ மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோனை பெட்ல போட்டு அவன் மேலேயே படுத்து தூங்கினான். அட மலை குரங்கு என் மேல இருந்து எந்திரா தடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்திக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஸ்டே பண்ணுறதுக்காண்டி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அது எல்லாருமே போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் அம்மா செம்ம கடுப்பில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் ஜாலியாக அந்த பெட்லலாம் போய் குதிச்சு விளையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ கிராஜுவேட் ஆகிற வரைக்கும் 2 பேருமே தனித்தனி ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோன் படிச்சுட்டு இருக்கா. ஹீரோ குளிச்சுட்டு வந்து அவள் பெட்டில் தூங்கி இருக்கும்போது ஹீரோன் இது ஏன் ரூம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன எல்லாம் நம்ம அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ரூம் தானே மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்டவே அவன் வந்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கையில் பெண் வச்சிருப்பா. அதை வச்சே ஹீரோ மண்டையில ஒரு குத்திடுவா. என்னடி பொசுக்குன்னு மாமன் இப்படி குத்தி போட்ட மாதிரி ஹீரோ முழிக்கிறான். அதுக்கப்புறம் வாங்கி விழுந்துறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஹீரோ சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோன் வரும்போது வா ஏன் ஒன்னா ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோன் கண்டுக்காம போய் அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோன் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நேற்றுலாம் நீ அவனை தனியாக விட்டு என்ன பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோன் வந்து சொல்றா, நான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட அவுட்டிங் போனேன் அப்படின்னு போது அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பாரு என் ஒய்ஃபை கூப்பிட்டா டானு வந்து நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கெத்தை காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு கால் பண்ணி மிரட்டி கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோனும் அந்த பிளேஸ்க்கு வர. அவ சின்ன பிள்ளையா இருக்கனாடி அவளை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி அவளை உள்ள கூப்பிடுறான். ஹீரோன் கூட எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிச்சு முடிச்சு கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ மட்டையாகி ஹீரோன் மேலேயே படுத்துட்டு வரான். அவனோட சீனியர் ஃப்ரெண்டோட தீர்ப்பா அவளோட நேம் சொல்லி அவளை கிஸ் பண்ற மாதிரி ஹீரோ பண்ணிட்டு வரான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா காண்டாயிரா. அப்பால இப்போ சாத்தானே மாதிரி ஹீரோவை தள்ளி விட்டுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோனை ட்ராப் பண்றதுக்காண்டி ஹீரோ வரான். ஹீரோன் வந்து இன்னைக்கு நைட்டு நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸ்க்கு போறா. அதுக்கப்புறம் 3 ரவுடி கேர்ள்ஸ் ஹீரோனை பிடிச்சி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன அந்த ஹேண்ட்ஸம் பையனை லவ் பண்றியாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸம் பையன் அங்கே வந்துட்டு ஆமாம் நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறோம், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டிட்டு ஹீரோனை அந்த பிளேஸ்ல இருந்து கூட்டிட்டு போயிடான். அதுக்கப்புறம் ஹீரோனை உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் சமாதானப்படுத்துறத ஹீரோனோட ஃப்ரெண்டு நின்று பார்த்து முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோனும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அந்த ட்ராலிலே நின்றுட்டு வரான். ஹீரோன் சொல்ற எல்லா திங்ஸுமே ஹீரோ எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ராலியை ஃபோர்ஸா தள்ளி விட்டுறான். ஹீரோயின் போய் புதக்குன்னு விழுந்துடுறான். என்ன தம்பி என்னாச்சுன்ற மாதிரியே ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் அவளுக்கு அடிபட்டிருக்கும். அவளை உப்பு முட்டை தூக்கிட்டே அவன் வீட்டுக்கு வரான். 2 பேருமே 2 மினிட் நூடுல்ஸை தான் 2 ஹவர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட்டுட்டு ஹீரோயினை வந்து வெஷல் வாஷ் பண்ண விட்டுறான். அவ திட்டிட்டே அதை பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு லஞ்ச் வாங்கி கொடுக்குறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு மேட்ச் ஆட போயிடறான். அந்த மேட்சை வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ உட்காந்து அதே மேட்சை பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் ஹீரோயின் எக்ஸைட் ஆகி கத்துறது எல்லாமே பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் லஞ்ச் வாங்கி கொடுத்ததையுமே அந்த டிவியில் சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோ போய் அவர் ரூம்ல பார்க்கும்போது அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட எடுத்த பிக்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் சேடா உட்காந்துருக்கான். ஹீரோனும் ரொம்பவே லேட்டாகவே வீட்டுக்கு வர. பட் ஹீரோ எதுவுமே கேட்காம அவளை போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோனோட ஃப்ரெண்ட் ரொம்பவே சேடாக இருக்கா. ஹீரோ நாங்கள் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நீயும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் லவ் பண்ணுறது ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின் போது ஹீரோன் அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நானும் தான் அந்த பையனை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின் போது இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த சீனியர் பொண்ணு வந்து சொல்கிறா, உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஹீரோனோட ஸ்கூலில் தான் ஜாப் கிடைச்சிருக்கும். அதை கேட்டோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோன் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் குட்டி போட்ட பூனை ஆட்டம் ஹீரோ
ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவளை ட்ராப் பண்ணி விடும்போது சொல்லலாம்னு போகும்போது ஹீரோயின் எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ பிரின்சிபல் ரூம் அடிச்சு பிடிச்சி தேடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாஃப் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ கூட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ரூமுக்கு பிரின்சிபலும் வராரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட தனியா பேசிட்டு இருக்காரு அவனோட மேரேஜ் லைஃப் பத்தி. கிளாஸ்க்கு தான் ஹீரோ டீச்சரா வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாஃப்ஸும் உட்காந்து சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடி டீச்சரும் ஹீரோ கிட்டே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பும் போது அவங்களும் ஹீரோ கூடவே கார்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டே வராங்க. அவங்க டார்ச்சர் தாங்க முடியாம பாதியிலே ஹீரோ காரை விட்டு இறங்கிடுறான். ஹீரோ காண்டியே ஹீரோன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வரான். அவன் கிட்ட போய் ஹீரோன் வந்து சொல்றான், நம்மளை பத்தி யாருக்குமே தெரிய வேணாம், கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல அந்த லேடி டீச்சர் ஹீரோவை பார்த்துட்டு நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இதை ஹோல் ஸ்கூலே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து பார்த்துட்டு காண்டாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோயின் பேசிட்டு என்ன ரொம்ப குஷியாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ வந்து நீ என்ன ஜெலஸ் ஆகுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ அந்த ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து ஒருக்கா முறைச்சிட்டு வரான். அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி டீச்சர் டச் அப்லாம் பண்ணி இவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிவத்தில் மோதி செத்தாலும் பரவாயில்ல, இவள்கிட்ட மாட்டி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோயின் படிச்சுட்டு இருக்கா. பட் ஹீரோ சவுண்டை டிவி பார்த்துட்டு இருக்கனாடி அவளால படிக்க முடியல. வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறா. இதனால 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் படிக்க போயிடா. அதுக்கப்புறம் அந்த டைம்ல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு போய் பார்த்தா அது அந்த டீச்சர் தான். 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோன் வந்து அவளோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி போய் எடுத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த டீச்சர் உள்ள வந்தோடனே ஹீரோன் அந்த ஸ்கிரீன் பின்னாலே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. அந்த டீச்சர் ஹீரோ கிட்ட நின்றுட்டு ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ஆடுறதை பார்த்துட்டு அங்கே யாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் அந்த ஸ்க்ரீனே பிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பால்கனியில் நின்றுட்டு குதிச்சிடுறா. கைப்பிள்ள மாதிரியே கீழே குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஹீரோ வந்து அது என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்க அப்படின்னும் போது ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் லவ் பண்ணுறது இன்னி வரைக்கும் அவளுக்கு தெரியாது, இனிமேட்டும் அவளுக்கு தெரியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து சீனியர் பொண்ணை பற்றி பேசுகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பட் ஹீரோ வந்து ஹீரோனை மட்டுமே பார்த்து பேசிட்டு இருக்கான். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் எல்லாருமே சொல்றாங்க, நாளைக்கு மிலிட்ரி சர்வீஸ் இருக்கு, மறக்காம வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை வந்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி அந்த ட்ரைனிங்காண்டி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோன் வந்து வரா ஃபுட் எடுத்துட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு துளி கூட கொடுக்காம அவன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கு அவனோட சீனியர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செம்மையா காண்டாயிரா. அவங்க கூட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சுண்டக்கா சைஸ் இருந்துட்டு நீலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து திட்டி விடுறானுங்க. ஹீரோயின் விடாம சண்டை பிடிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோனும் வந்துட்டு இருக்காங்க. ரவுடி பசங்க ஹீரோ கிட்ட வந்து வம்பு பண்ணி அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோன் ஒரு கட்டையை எடுத்து அடின்னு அடிச்சு அவனுங்களை மட்டை ஆக்கிடுறா. அதுக்கப்புறம் குண்டோட போய் எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. ஹீரோவை பெயில் எடுக்கிறதுக்காண்டி அந்த ஃப்ளர்ட் பண்ணுற டீச்சர் தான் வராங்க. இப்போ ஹீரோனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அது தெரிஞ்சோன்னா அவங்க செம்மையாக காண்டாயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த லேடி டீச்சரை ஹீரோ பார்க்குறான். பட் அவங்க எதுவுமே பேசாமல் அவனை முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட கிளாஸில் போயிட்டு ஸ்கூல் ஃபெஸ்டிவல் வருது, நீங்கள் தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாபை பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு போர்டை வந்து வரையணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த போர்டு ரொம்பவே பெருசாக இருக்கும். அதனால ஹீரோ போயிட்டு அவளால் எப்படி தனியாக பண்ண முடியும்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். பட் அவங்க வந்து அவள் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ மேலே இருக்க காண்டை எல்லாத்தையுமே ஹீரோயின் மேலே காட்டிட்டு இருக்காங்க. அதனால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆடிட்டோரியம் வால் கிட்ட ஹீரோனை பார்த்தா ரொம்பவே குட்டியூண்டா இருக்கா. ஆத்தாடி எம்மா பெரிய வாலுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஏதோ வரையின்ற பேர்ல விளையாடிட்டு இருக்கா. ஹீரோயின் தனியா போராடிட்டு இருக்கதா அவ ஃப்ரெண்டு நின்று ஒட்டி நின்று பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்து ஏதோ பேசுறான். அதுக்கப்புறம் அவளும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி போறா. 2 பேருமே அப்படியே பேசிக்கிட்டே டிரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, உன்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ கியூட் தெரியுமா, அவர் உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றாரு தெரியுமா, எப்போ வச்சு நீ அவர் ஃபீலிங்ஸை பத்தி நினைச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து முழிச்சிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிச்சு எல்லாரும் போன பிறகு ஹீரோ வந்து ஹீரோயின் வரைஞ்சதை வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அவனும் அந்த டிராயிங்கை வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் வரையிறத அந்த 3 ரவுடி கேர்ள்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் ஒரே ரூம்லயே தூங்குறாங்க. ஹீரோயின் தன்னை கிஸ் பண்ற மாதிரியே கனவு காண்றான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் நல்லா மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பாக்குற மாதிரியே கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வரைஞ்ச டிராயிங்கை போய் பார்க்குறேன். நம்ம இவ்வளோ வரையிலையா அப்படின்னு சொல்லிட்டு சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க, நீங்கள் எப்படி முடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் அவங்கள திட்டிகிட்டே வரைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி 2 பேருமே சேர்ந்து அந்த பெயிண்டிங்கை முடிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஹீரோ பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனோட மேரேஜ் லைஃப்பை பற்றி
பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த 3 ரவுடி கேர்ள்ஸ் ஒட்டி நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்லை. ஹீரோட பிக்கை பார்த்துட்டு அடிச்சிட்டு இருக்கா. நீ கொஞ்சமாச்சும் எனக்கு ட்ரா பண்றதுல ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போய் ஹீரோன் வரைஞ்ச டிராயிங்கை ஆல்டர் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு நைட்டா முழிச்சு அவளோட டிராயிங்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஹீரோட தம்பி அவனோட ஆளை உட்காந்து டாவடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் அவகிட்ட பேசுறேன், என்ன வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கொடுத்துட்டு போறான். அவனுங்களே எடுத்துட்டு இருக்கானுங்க. அதே புக் ஸ்டோருக்கு தான் ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் வந்திருப்பாங்க. 2 பேருமே மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க அதையும் சேர்த்து வீடியோல கேப்சர் பண்ணிடுறானுங்க. வீட்டுல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அந்த ஹேண்ட்ஸம் பையன் கூட உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உனக்காண்டி தான் எல்லாருமே வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரா. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோனோட தம்பி என்னோட ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கான். அதுல ஹீரோயினும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் ரொமான்ஸ் பண்ணது வரும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோனை திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நாங்க இருந்து அழுதுட்டே ஓடி போயிடுறா. ஒரு ஊஞ்சல்ல போய் உட்காந்துருக்கா. ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல நான் இதே ஊஞ்சல் தான் உன்னை வச்சு ஆட்டி விட்டு விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் ஹேண்ட்ஸம் பையன் கூட ரொமான்ஸ் பண்ணதை பத்தி அவன் எதுவுமே கேட்டுக்கல. ஹீரோ அவன் அம்மா மடியில படுத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, சின்ன வயசுல இருந்து ஹீரோ தான் உன்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவன் பண்ணது எல்லாத்தையுமே ஹீரோனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போறா. அப்பதான் அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஹீரோ தான் உன் டிராயிங் எல்லாமே முடிச்சா, நைட்டு ஃபுல்லா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஓடி போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஃபுல்லாமே பெயிண்டா இருக்கும். ஹீரோயின் வேகமா ஓடி போய் அவ டிரா பண்ண வாழை பாக்குறா. அதுல ஹீரோனும் சின்ன வயசுல ஊஞ்சல் ஆடினதை ஹீரோ வரைஞ்சு வச்சிருப்பான். இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது ஹீரோ அவளை எவ்வளவு லவ் பண்றான் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஹீரோவை வந்து தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன்ட்ட போயிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் ரொம்பவே செல்ஃபிஷா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு ஹீரோவை தேடி அந்த ஆடிட்டோரியம் போயிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோ வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. ஹீரோ போய் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ரவுடி பொண்ணு எல்லார் முன்னாடியும் ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்து மேரிட் தானே, எல்லார்ட்டையும் வந்து இதை மறைச்சிட்டீங்க தானே அப்படின்னு போது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தானே நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அதை சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான், ஆமா நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான், ஆனா அது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான், அவங்க தாத்தா கம்பல் பண்ணனால தான் அவ என்ன மேரேஜே பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்றான். அவள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே அவள் சின்ன பொண்ணு தான், அவளை யாருமே இதை வச்சு டார்ச்சர் பண்ணாதீங்க, அவள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. அவன் பேசிட்டு இருக்க இடத்துக்கு ஹீரோயின் வந்து, நான் சின்ன பொண்ணா இருக்க போலாம், நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, அது எனக்கு அப்போ புரியல, இப்போதான் புரியுது, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்டு ஹீரோக்கு செம்மையா ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ அவளை கிஸ் பண்ணி ஹக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்கூலுமே இதை பார்த்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.